Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நீங்கள் எல்லாரும் போன வகுப்பில் நடந்த பாடத்தை பற்றி திரும்பியும் படித்து புரிஞ்சுன்றிருப்பீங்க. இந்த வகுப்பில் நாம் முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளை பற்றிய மேலும் சில விவரங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவற்றின் தீர்வு என்பது என்ன, பொது தீர்வு, குறிப்பிட்ட தீர்வு என்பதின் அமைப்பு எப்படி இருக்கும், அவற்றை கொண்டு எப்படி தீர்வு வளைவு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பின்னர் ஆரம்ப நிலை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும், அவற்றின் தீர்வு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். டைரக்ஷன் ஃபீல்ட் ஐசோக்ளைன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு எப்படி தீர்வுகளை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் பார்க்க போகிறோம். பார்த்திருக்கிறோம், ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு என்பதின் அமைப்பு f ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் பிரைம் என்று ஈக்குவல் டு 0 என்று இருக்கும். இதில் எக்ஸ் என்பது இண்டிபெண்ட் வேரியபிள், சுயாதீன மாறி, ஒய் என்பது மதிப்பு அறியப்படாத சார்பு மாறி, ஒய்யின் மதிப்பு எக்ஸின் அளவை பொறுத்து இருக்கும். ஒய் பிரைம் என்பது ஒய்யின் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதாவது முதல் வரிசை வழித்தோன்றல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் பிரைம் ஈக்குவல் டு 0 என்பது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த அமைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நாம் மறைமுகமான வடிவம் அல்லது இம்ப்ளிசிட் ஃபார்ம் என்று கூறுவோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்மால் ஒய் பிரைம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்று எழுத முடிந்தால் அதை வெளிப்படையான வடிவம் என்று கூறுவோம், அதாவது எக்ஸ்பிளிசிட் ஃபார்ம் என்று கூறுவோம். உதாரணத்திற்கு ஒய் ஒய் பிரைம் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்று கொடுத்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இம்ப்ளிசிட் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்மால் ஒய் பிரைம் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் என்று எழுத முடியும். அது இந்த வெளிப்படையான வடிவத்தில் இருக்கிறது. ஒய் பிரைம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ற வடிவத்தில் இருக்கிறது. இந்த உதாரணத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்பது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய். அதனால் கொடுத்துள்ள இம்ப்ளிசிட் ஃபார்ம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் வெளிப்படையாக வடிவத்தில் ஒய் பிரைம் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் என்று எழுத முடிந்திருக்கிறது. அடுத்த உதாரணத்தில் sin x into cos y, ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0 என்று டிஃபரன்ஷியல்களை உபயோகப்படுத்தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவும் இம்ப்ளிசிட் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நம்மால் வெளிப்படையான வடிவத்தில் எழுத முடியும். எப்படி? dy by dx is equal to minus sin x into cos y divided by cos x into sin y, அதாவது எக்ஸ்பிளிசிட் ஃபார்மில் கொண்டு வர முடிகிறது. அடுத்த உதாரணத்தில் நமக்கு 7y prime plus 2y sin x is equal to e power x என்று இம்ப்ளிசிட் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் y prime equal to f of x comma y என்று எழுத வேண்டும். So 7y prime will be e power x minus 2y sin x. அதனால் y prime equal to e power x minus 2y sin x by 7 என்று explicit form எழுத முடியும். அடுத்த உள்ள உதாரணத்தில் மிகவும் எளிது. y prime equal to e power 2x into sin y என்று உடனேயே வெளிப்படையான வடிவத்தில் இதை எழுதிவிடலாம். கொடுக்கப்பட்டுள்ள இம்ப்ளிசிட் ஃபார்ம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸ்பிளிசிட் ஃபார்ம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எழுத வேண்டும். அதாவது y prime equal to f of x, y என்று எழுத வேண்டும். எழுதியவுடன் f of x, y என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இப்படி எழுதப்பட்ட முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு தீர்வின் சொல்யூஷன்,
அதாவது தீர்வு என்பது என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு செயல்பாடு y = φ(x) என்பது கொடுக்கப்பட்டுள்ள முதல் வரிசை சாதாரண வகைக்கெழுவின் தீர்வு ஒரு ஓப்பன் இன்டர்வெலில், அதாவது a<x> b என்று இருக்க வேண்டுமானால் சில கண்டிஷன்களை, நிபந்தனைகளை இந்த செயல்பாடு y = φ(x) நிறைவேற்ற வேண்டும். அந்த நிபந்தனைகளை நாம் கீழே வரிசைப்படுத்தியிருக்கிறோம். அதாவது முதலாவதாக இந்த ஃபங்க்ஷன் φ(x) என்பது இந்த ஓப்பன் இன்டர்வெலில் டிஃபைன்டாக இருக்க வேண்டும், அதாவது வரையறுக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் டிஃபைன்டாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அடுத்ததாக இந்த ஃபங்க்ஷன் φ(x) என்பது இந்த ஓப்பன் இன்டர்வெலில் டிஃபரன்ஷியபிளாக இருக்க வேண்டும், அதாவது வேறுபடுத்தக்கூடிய பண்பை பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y' = f(x, y) என்ற கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் y, y' என்பவற்றை φ' என்று மாற்றினால், ஏனென்றால் y = φ(x) பற்றி தான் படித்து கொண்டிருக்கிறோம், அதனால் y, y' என்பவற்றை φ' என்று முறையாக மாற்றினால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஐடென்டிக்கலி சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டும். அதாவது y = φ(x) என்பது இந்த முதல் வரிசை சாதாரண வகைக்கெழுவை நிறைவேற்றக்கூடிய தீர்வாக அப்போது இருக்கும். அதாவது இந்த மூன்று நிபந்தனைகளும் இந்த φ(x) சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்க வேண்டும். அப்படி என்றால் y = φ(x) என்பது இந்த முதல் வரிசை சாதாரண வகைக்கெழுவின் தீர்வு என்று எடுத்துக்கொள்ளலாம். இதைத்தான் நாம் முதல் வரிசை சாதாரண வகைக்கெழுவின் தீர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கண்டிஷன்கள் என்ன என்று திரும்பியும் பார்த்தால், தீர்வு என்பது ஒரு ஓப்பன் இன்டர்வெலில் இருக்கும். எப்படி இருக்கும்? அது டிஃபைன்டாக இருக்க வேண்டும், அது டிஃபரன்ஷியபிளாக இருக்க வேண்டும், அது y, y' என்பதை φ' என்பதை முறையாக மாற்றினால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்ற வேண்டும், அதாவது ஐடென்டிக்கலி சாட்டிஸ்ஃபை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு y = φ(x) என்பதுதான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று நாம் தீர்மானிப்போம். இந்த தீர்வின் மற்ற பண்புகளை பற்றி பார்க்கலாம். அதாவது இன்னும் விவரித்து சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வகைக்கெழு சமன்பாட்டினை நிறைவு செய்யுமாறு சார்ந்த மாறியை, அதாவது y, சாரா மாறியுடன், அதாவது x, தொடர்பு படுத்தும் கணித உறவு என்பதைத்தான் இந்த சமன்பாட்டின் தீர்வு என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது நாம் தீர்வு கண்டுபிடித்து விட்டோம் என்றால் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் y = y of x என்று இருக்கும். அதாவது சார்பு மாறியையும் சாரா மாறியுடன் தொடர்பு படுத்தும் ஒரு கணித உறவு சமன்பாடு தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதுவே kth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது k வரிசை சாதாரண வகைக்கெழு என்று இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் y = φ(x), அதாவது இந்த செயல்பாடு y = φ(x) அந்த kth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் அது k டைம்ஸ் டிஃபரன்ஷியபிளாக இருக்க வேண்டும். அதை தவிர அந்த kth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்க வேண்டும். அதாவது y, y', y', etc. the kth derivative of y, φ', kth derivative of phi ஆல் மாற்றினால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தால் அந்த செயல்பாடு y = φ(x) அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்றி இருக்கிறது. அதனால் அதை நாம் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று கூறுவோம். இப்பொழுது நாம் சில உதாரணங்களை பார்க்கலாம். y = 2 sin x - 1/3 cos 2x என்பது இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று நான் சொல்லுகிறேன். எப்படி என்று பார்க்கலாம். நாம் எப்படி கண்டுபிடித்தோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால்
y equal to 2 sin x minus 1 by 3 cos 2x இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று நான் கூறினால் நீங்கள் எப்படி அதை வெரிஃபை பண்ணுவீர்கள்? இந்த இப்பொழுது நாம் கொடுத்த டெஃபினேஷனை உபயோகப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? y prime y double prime என்று இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாட்டின் மூலம் மாற்றினால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள இடது பக்கம் என்ன வருமோ அதேதான் வலது பக்கத்தில் வருவதாக இருக்க வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் இந்த செயல்பாட்டை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று சொல்லுவோம், ஒத்துக்கொள்ள முடியும். அப்படி நடக்கிறதா என்று பார்ப்போம். y 2 sin x minus 1 by 3 cos 2x என்பதினால் y prime கண்டுபிடிக்கிறோம். அதுதான் 2 cos x plus 2 by 3 sin 2x என்று இருக்கிறது. அதனுடைய செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடித்தால் அது minus 2 sin x plus 4 by 3 cos 2x என்று இருக்கிறது. இப்பொழுது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இடது பக்கத்தில் y டபுள் பிரைம் இருக்கிறது. அதை நான் இப்பொழுது கண்டுபிடித்ததை கொண்டு மாற்றப் போகிறேன். minus 2 sin x plus 4 by 3 cos 2x என்று y டபுள் பிரைமுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அடுத்தது பிளஸ் y என்று இருக்கிறது. y என்பது தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எழுதினால் நமக்கு 2 sin x minus 1 by 3 cos 2x என்று வருகிறது. நாம் இதை பார்த்தால் என்ன கிடைக்கிறது? minus 2 sin x plus 2 sin x கேன்சல் ஆகிறது. 4 by 3 cos 2x minus 1 by 3 cos 2x நமக்கு cos 2x என்று கொடுக்கிறது. பார்த்தால் இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்கப்பட்டுள்ள cos 2x ஆக இருக்கிறது. அதனால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த y equal to 2 sin x minus 1 by 3 cos 2x என்பது எல்லா நிபந்தனைகளையும் சாட்டிஸ்ஃபை செய்கிறது. இது டிஃபைன்டாக இருக்கிறது எல்லா வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ரியல் லைனுக்கும். அதை தவிர இது டிஃபரன்ஷியபிளாக இருக்கிறது 2 முறை. ஏனென்றால் நாம் பார்த்து விட்டோம் 2 முறை இது டிஃபரன்ஷியலாக இருக்கிறது என்பதை கண்டும் பிடித்து விட்டோம். அதை தவிர இதை கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள y டபுள் பிரைம் என்பவற்றை மாற்றினால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறைவு செய்யப்படுகிறது. அதனால் இதை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று ஒற்றுக்கொள்ளலாம். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயம் சரியானது என்பதை நம்மால் தீர்மானிக்க முடிகிறது. அடுத்ததாக phi of x is equal to x square by 2 plus c என்பது dy by dx is equal to x என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தீர்வு என்று கூறுகிறார்கள். எப்படி என்பதை பார்ப்போம். என்ன செய்ய வேண்டும்? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு. அதனால் இந்த phi என்பது ஒரு முறை டிஃபரன்ஷியபிளாக இருக்க வேண்டும். அதை கண்டுபிடிப்போம். phi dash என்பது 2x by 2 அதாவது x. அதை கொண்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிற y பிரைமை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் d5 by dx minus x என்பது x minus x equal to 0 என்று வருகிறது. அதுதான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx minus x is equal to 0 என்பது நிறைவு செய்யப்படுகிறது என்பதை காண்பிக்கிறது. அதனால் உடனே நாம் சொல்லலாம் y of x is equal to x square by 2 plus c என்பது dy by dx is equal to x இன் தீர்வு எல்லா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸிற்கும் எல்லா வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்று நாம் கூறலாம். இந்த ஒரு கான்ஸ்டன்ட் இங்கு கூட்டியிருக்கிறோம். phi of x equal to x square by 2 plus c என்று ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை கூட்டியிருக்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட்டின் மதிப்பு என்னவாக இருந்தாலும் இந்த phi of x is equal to x square by 2 plus c என்பது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்றுகின்றது. அதனால் இந்த தீர்வில் y of x is equal to x square by 2 plus c என்ற இந்த தீர்வில் நமக்கு ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கிறது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஃபங்க்ஷன் phi of x இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட் சி என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது இந்த தீர்வை கொண்டு சொல்யூஷன் கர்வ் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம்.
இந்த தீர்வின் வரைபடத்தை நாம் ஒரு 2 டைமென்ஷனல் பிளேனில் வரைந்தோம் என்றால் அதுதான் அதனுடைய சொல்யூஷன் கர்வ் என்று கூறுகிறோம். அதாவது the graph of this function phi is a solution curve in the xy plane. அதை தீர்வு வளைவு என்று கூறுகிறோம். ஸோ தீர்வு வளைவு என்பது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு ஃபை என்று இருந்தால் அதன் வரைபடத்தை வரைந்தோமானால் அதுதான் தீர்வு வளைவு என்று குறிப்பிடப்படுகிறது. இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு நமக்கு தெரியும். அதனுடைய வரைபடம் என்ன என்று பார்க்கலாம். அதிலிருந்து சொல்யூஷன் கர்வ்ஸ் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx is equal to x. நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம் yfx equal to x square by 2 plus c. அதனுடைய தீர்வு c is an arbitrary constant. நாம் cக்கு மாறி மாறி மதிப்பை கொடுத்துவிட்டு ஓரொரு சமயமும் அதனுடைய தீர்வு என்னவாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் c equal to 0 என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி பார்த்தால் yfx equal to x square by 2 என்று வருகிறது. நமக்கு உடனே தெரிகிறது இது ஒரு கர்வ் இன் தி xy பிளேன். இந்த கர்வ் இந்த வளைவு என்பது 0,0 வழியாக செல்கிறது என்பதும் புரிபடுகிறது. அதனால் இந்த தீர்வு வளைவு yfx equal to x square by 2 என்பது வரைபடத்தில் வரைந்தோமானால் பார்த்தோமானால் 0 0 என்று தோற்றம், அதாவது ஆரிஜின் வழியாக செல்லும் ஒரு பாரபோலாவாக இருக்கிறது, அதாவது பரவளைவாக இருக்கிறது. இந்த பரவளைவு ஒரு குறிப்பிட்ட c-யின் மதிப்புக்கு நமக்கு கிடைக்கிறது. அதாவது 0 0 வழியாக செல்லும் பரவளைவு y equal to x square by 2. அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு. அது 0 0 வழியாக செல்கிறது. அது ஒரு பாரபோலாவாக இருக்கிறது. அடுத்தாற்போல் நாம் c-க்கு இன்னொரு மதிப்பை கொடுப்போம். c-க்கு -2 என்று எடுத்துக்கொண்டால் y equal to x square by 2 -2 என்பதாகும். அப்பொழுது அதன் வரைபடத்தை வரைந்தால் அது 0,-2 என்ற புள்ளி வழியாக செல்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. x 0 என்றால் y is equal to -2. அதனால் இந்த வளைவு 0,-2 வழியாக செல்லும் பரவளைவாக இருக்கிறது. இதுவும் ஒரு பாரபோலா, இதுவும் ஒரு தீர்வு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. அதனால் நம்மால் இரண்டாவது தீர்வை தீர்மானிக்க முடிந்து விட்டது. எப்படி? c-க்கு இன்னொரு மதிப்பை கொடுத்தோம். 0 அல்லாது c-னுடைய மதிப்பை -2 என்று எடுத்துக்கொண்டு இந்த பரவளைவை வரைந்திருக்கிறோம். அடுத்ததாக c equal to -1 என்று எடுத்துக்கொண்டால் இந்த பச்சை கலரில் இருக்கும் பரவளைவு தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு. அதுவும் ஒரு பாரபோலா. அது 0,-1 வழியாக செல்கிறது. அடுத்தது c-யுடைய மதிப்பு 1 என்று எடுத்துக்கொண்டால் இந்த சிகப்பு நிறத்தில் வரையப்பட்ட இந்த பரவளைவு என்பதுதான் தீர்வாக இருக்கிறது. அதன் வரைபடம் இன்னொரு பரவளைவாக இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி c-யினுடைய மதிப்பு மாற மாற நமக்கு வேறுபட்ட பரவளைவுகள் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகளாக நமக்கு கிடைக்கின்றன. அதனால் நாம் சொல்லலாம் இதனுடைய சொல்யூஷன் இஸ் a one parameter family of solution. ஏனென்றால் நமக்கு ஒரு பரவளைவு குடும்பமே கிடைக்கிறது. எப்படி? c-யினுடைய மதிப்பை மாற்றிக்கொண்டே இருந்தால் ஒரு மெம்பர் ஆஃப் தி குடும்பமும் நமக்கு கிடைக்கிறது. ஒரு மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. அதனால் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இதனுடைய தீர்வு ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி எழுதப்பட்டிருக்கிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழுவாக இருக்கும் பொழுது அதன் தீர்வில் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் உள்ளடக்கி இருக்கிறது. அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டின் மதிப்பு மாற மாற நமக்கு அந்த சொல்யூஷன் கர்வ்ஸோட முழு குடும்பமும் கிடைக்கிறது. ஒரு மதிப்புக்கும் c-யினுடைய ஒரு மதிப்பிற்கும் நமக்கு ஒரு மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் கர்வ்ஸ் கிடைக்கிறது.
அதாவது சியின் மதிப்பு மாற மாற நமக்கு ஃபேமிலி ஆஃப் பாரபோலாஸ் இன் தி XY பிளேன் சொல்யூஷன் கர்வ்ஸ் ஆக கிடைக்கிறது. இதைத்தான் நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சொல்யூஷன் கர்வ்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இந்த உதாரணத்திலிருந்து நாம் இன்னும் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் இருக்கலாம் என்பதை விளக்குகிறது. இப்பொழுதுதான் பார்த்தோம், சியின் மதிப்பு மாற மாற நமக்கு வேறுபட்ட பரவளைவுகள் தீர்வுகளாக கிடைக்கின்றன. ஒன்றொன்றும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாகும். அதனால் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் இருக்கும் என்பதை தெளிவாக இந்த உதாரணத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். அதையும் தவிர முக்கியமாக நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழுவின் தீர்வில் நிச்சயமாக ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழுவின் தீர்வு ஒரு தன்னிச்சையான மாறிலி, அதாவது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை நிச்சயமாக உள்ளடக்கி இருக்கும் என்ற விஷயத்தையும் நாம் நன்கு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பொது தீர்வு என்றால் என்ன? ஒரு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய பொது தீர்வு என்று எதை குறிப்போம் என்று பார்த்தால், y is equal to a function of x, c. y என்பது சார்பு மாறி, அது xஐ சார்ந்தது. phi of x, c என்பது ஒரு செயல்பாடு, ஒரு ஃபங்க்ஷன், அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸையும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டையும் கொண்டு இருக்கும். y is equal to phi of x, c which contains this arbitrary constant. இந்த தன்னிச்சையான மாறிலியை உள்ளடக்கிய இந்த ஃபங்க்ஷன் phi of x, c இருந்தால் y equal to phi of x, c என்பது ஜெனரல் சொல்யூஷன், அதாவது பொதுவான தீர்வு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்று நாம் குறிப்பிடுகிறோம். தீர்வு என்பதை கண்டுபிடித்தோம். அந்த தீர்வு ஒன்றுக்கும் மேற்பட்டு இருக்கும், ஏனெனில் அதில் ஒரு தன்னிச்சையான மாறிலி c இருக்கிறது என்று சொன்னோம். அந்த c-ஐ உள்ளடக்கி அந்த தீர்வை எழுதும்போது அதனுடைய அமைப்பு y equal to phi of x, c என்று இருக்கிறது. அப்படி இருக்கும் தீர்வை நாம் பொதுவான தீர்வு என்று குறிப்பிடுகிறோம். அதுவே அந்த சிக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொடுத்து இந்த தீர்வை எழுதினோம் என்றால் அந்த தீர்வு குறிப்பிட்ட தீர்வு என்று கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் வடிவியல் ரீதியாக, அதாவது ஜாமெட்ரிக்கலாக பார்த்தோம் என்றால், பொதுவான தீர்வு என்பது எண்ணற்ற பல வளைவு தீர்வுகளை கொண்ட ஒரு குடும்பமாகும். இதைத்தான் நாம் இப்பொழுது சற்று முன் பார்த்தோம். சி மாறிலியின் ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒரு தீர்வு வளைவு கிடைக்கிறது. அதனால் ஜாமெட்ரிக்கலாக பார்த்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொதுவான தீர்வு என்பது எண்ணற்ற பல வளைவு தீர்வுகளை கொண்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது. இப்பொழுது குறிப்பிட்ட தீர்வை பார்ப்போம், அல்லது நுண்ணிய தீர்வு என்றும் கூறுவார்கள். அதாவது பர்டிகுலர் சொல்யூஷன் என்பது சிக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொடுத்தால் அப்பொழுது அதன் தீர்வு, பொதுவான தீர்வு என்னவாகிறது என்று பார்ப்போம். y equal to x square by 2 plus c என்ற தீர்வை எடுத்துக்கொண்டால் c equal to c என்று எழுதினால் then dy by dx is equal to x என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வு y equal to x square by 2 என்பது ஆகும். அப்பொழுது அதன் தீர்வு வளைவு என்பது ஒரு பரவளைவு, தோற்றம் வழியாக செல்லும் ஒரு பரவளைவு, அதாவது y equal to x square by 2 என்று ஒரே ஒரு பரவளைவை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனும் குறிப்பிட்ட தீர்வும், அதாவது குறிப்பிட்ட தீர்வும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை தன்னிடத்தில் உள்ளடக்கி இருக்காது. இதுதான் பர்டிகுலர் சொல்யூஷனுடைய கேரக்டரிஸ்டிக். பர்டிகுலர் சொல்யூஷன் என்பது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொடுத்த பின் பொது தேர்விலிருந்து கிடைக்கப்பெறும் தீர்வே குறிப்பிட்ட தீர்வாக பர்டிகுலர் சொல்யூஷனாக எடுத்துக்கொள்கிறோம். அதனால் அதில் அந்த தன்னிச்சையான மாறிலி உள்ளடக்கி இருக்காது. அதுதான் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வு என்று நாம் குறிக்கிறோம். இதை தவிர சில முக்கியமான விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதாவது
எல்லா வகையான முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளுக்கும் தீர்வு என்பது இருக்கும் என்று கூற முடியாது. அதாவது ஒவ்வொரு வகைக்கெழு சமன்பாடும் ஒரு தீர்வினை பெற்றிருக்கும் என்று நிச்சயமாக நம்மால் கூற முடியாது. அதற்கு உதாரணத்தை பார்ப்போம். y' plus y² plus 1 = 0 என்ற முதல் வரிசை சாதாரண வகைக்கெழுவை எடுத்துக்கொள்வோம். இதற்கு இப்பொழுது நாம் இதை y' = -y² plus 1 என்று எழுத முடியும். இப்பொழுது நாம் இதனை பற்றி பார்த்தால் இடது பக்கம் y' என்று இருக்கிறது. அதனால் இது பாசிட்டிவ் வேல்யூவை தான் எடுத்துக்கொள்ளும். எனி x வேல்யூவில் y' என்பது பாசிட்டிவாக இருக்கும். அதுவே வலது பக்கம் பார்த்தோம் என்றால் அது 1 + y², அது பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் -1 + y² என்று இருக்கும். அதனால் அது நெகட்டிவாக மாறிவிடும். அதனால் இந்த சமன்பாடு y' = -1 + y² என்று குறிப்பிட்டதை பார்த்தால் இடது பக்கம் பாசிட்டிவாக இருக்கிறது, வலது பக்கம் நெகட்டிவாக இருக்கிறது. எப்படி ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி = நெகட்டிவ் குவான்டிட்டியாக இருக்க முடியும்? இது கேட்டாலே அப்சர்டாக இருக்கிறது. இது சாத்தியமே இல்லை. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு, அதாவது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நோ சொல்யூஷன். நம்மால் y = y(x) என்ற ஒரு செயல்பாடு நிறைவேற்றும்படியாக கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தீர்வு என்பது இல்லை என்பது தெளிவாகிறது இந்த ஆர்குமெண்டால். சரி, அப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தீர்வு இருக்கு என்று வைத்துக்கொண்டால் அது யுனிக்காக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தீர்வு இருக்குமானால் அந்த தீர்வு ஒருமைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். y' = 2√y என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்வோம். இது முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இதை பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது இதற்கு y = 0 ஃபங்க்ஷன் என்பது ஒரு தீர்வாக இருக்குமே. எப்படி நாம் ஒரு செயல்பாட்டை தீர்வு என்று தீர்மானிப்போம்? அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணினால் அது நிறைவேற்றப்பட்டுவிடும். y = 0 என்று எடுத்துக்கொண்டால் இடது பக்கம் 0 ஆகிறது. y = 0 என்று எடுத்துக்கொண்டால் வலது பக்கமும் 0 ஆகிறது. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. அதனால் நாம் உடனே சொல்லலாம் y = 0 ஃபங்க்ஷன் என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தீர்வாகும் என்று சொல்லலாம். இதை தவிரவும் இதற்கு இன்னொரு தீர்வு இருக்கிறது. என்ன என்று பார்ப்போம். y = x + c² என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்னொரு தீர்வாக பெற்றிருக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? y' = 2 × x + c, அதுதான் இடது கை பக்கம். 2 × √y என்பது 2 × x + c ஆகிறது. அதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. பார்த்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு y' = ரைட் ஹேண்ட் சைடு 2√y இருக்கிறது. இப்படி நாம் y = x + c² என்று எடுத்துக்கொண்டால், அதனால் y = x + c² என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்றுகிறது. இக்காரணத்தினால் நாம் y = x + c² என்பதை இன்னொரு தீர்வாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு 0 ஃபங்க்ஷன் என்பது ஒரு தீர்வு, y = x + c² என்பது இன்னொரு தீர்வு. அதனால் இந்த தீர்வு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இருக்குமானால் அது ஒருமைத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது தெளிவாகிறது இந்த உதாரணத்தை கொண்டு.